அடுத்ததாக அவருடைய பேச்சை மறுத்து பேசுவதற்காக இதோ அரியலூரினுடைய பேச்சு வேங்கை அருமைக்குரிய சொல்லரசி பவித்ரா அவர்கள் வாழ வந்த சேலைகளே என்ற வாக்கு உண்மையினர். ஹலோ, உண்மையா நடுவர் அவர்களே, ஒரு அருமையான பட்டிமன்றம், ஒரு நல்ல ஊரு, உண்மையா அருமையான ரசிக பெருமக்கள், ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஆஹா, அருமையான ஊரு நடுவர். எதுக்கு கையத்தட்ட சொல்றது? எத்தனை பேர் தூங்கி இருக்கீங்க, எத்தனை பேர் முழிச்சிட்டு இருக்கீங்க செக் பண்ற. அப்படி உண்மையா சொல்லவா? சத்தியமா மாசம் 30 நாளும் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையில உங்களை மாதிரி மக்களுக்கு முன்னாடி பேசுறோம். ஆனா எந்த ஊர்லயும் பேசும்போது வராத ஒரு உற்சாகம் அக்கரைப்பேட்டை மக்களுக்கு முன்னாடி பேசும்போது வருது. என்ன காரணம் தெரியுமா? என்னது? தன்னை நேசிப்பவர்களை பார்த்திருக்கிறேன், பொன்னை நேசிப்பவர்களை பார்த்திருக்கிறேன், என்னை போன்ற அழகான பெண்ணை நேசிப்பவர்களை பார்த்திருக்கிறேன். தெரியும். ஆனால் பிறந்த மண்ணை உயிர் மூச்சாக நேசிக்கிற மக்கள் வாழுற ஒரே ஊரு அக்கரைப்பேட்டைங்கிற ஒரே காரணத்தினால அக்கரைப்பேட்டையில பேசும்போது கூடுதல் உற்சாகம் வரும். என்ன மாதிரி ஊர் இது? வந்தார வாழ வச்ச ஊரு, வந்தார வாழ வச்ச ஊருங்க அக்கரைப்பேட்டை. உண்மையா நடுவர்களே, இவ்ளோ சாப்பாடு வயிறு ஃபுல்லா கழுத்து வரைக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கல்ல? ஆமா. வந்து முதல்ல லட்சுமி அண்ணா பேசினாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு அழகான சிம்மாசனத்துல, இவர் உங்களுக்கு அண்ணனா? ஆமாங்க. அழகான சேர்ல உங்களை உட்கார வைக்கும் போது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நரமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற நிகழ்ச்சி மாதிரியே இருக்கு. என்னையா? ஆமா. சேர எனக்கு வந்து வளகாப்பு. ஆமா. இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கீங்களே, உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி, ஆஃப்டர் ஆல் ஒரு வரி, ஆஃப்டர் ஆல் ஒரு எழுத்து, இல்லனா ஒரு புள்ளி, என் மனசுல உள்ள சோகத்தை அப்படியே சொல்லிட்டேன். சொன்னீங்களாங்க? சொன்னீங்களா? இதுதான் இந்த வாழ்க்கை தந்த காலையோட 7 கட்ட 8 கட்டையில பாண்டி ஏதாவது நடுவர வாழ்த்தி ஒரு 2 செய்தி. நீ சொல்லு. கொண்டாட்டியே வாழ்த்துறது இல்ல, நடுவரையும் வாழ்த்துறது இல்ல. ஆனா சேலைகள் அப்படி கிடையாது. எப்படி? நாங்க இதுக்கு கலர் கலரா ஒவ்வொரு கலர்ல 3 பேர் சேலை கட்டிட்டு. ஆமா, எனக்கு அது சந்தேகம். வாங்குற பேமெண்ட்டுக்கு உங்களை வாழ்த்திட்டு போறதுக்காக தான். பேமெண்ட்டுக்காக தான் வாழ்த்துவியா? அப்ப தர மாட்டேன். நடுவர்களே, அண்ணனோட ராசி நல்ல ராசி. அன்பு அண்ணன் இன்னைக்கு இலக்கிய குகுளாய் தமிழகம் எங்கும் வளம் வந்து கொண்டிருக்கிற எங்கள் குபேந்திரன் அண்ணனையும் வணங்கி, உண்மையா நடுவர்களே, அருமையான தலைப்பு. என்ன தலைப்பு? ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் துணை புரிவது வாழ வந்த சேலையா, வாழ்க்கை தந்த கோழையா? அதான தலைப்பு. நல்ல இன்னொரு சொல்லுங்க. வாழ வந்த சேலையா, வாழ்க்கை தந்த கோழையா? காளையின் தலைப்பு கொடுத்தா கோலன்றீங்களே, என்ன அப்படியா? 3 பேரையும் பார்த்தா இளிச்சாயம் மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தலாம் சொல்லணும் இல்ல, பார்க்காமலே சொல்லலாம். வைப் இந்த பக்கம் வருது. சரி, இப்ப என்ன அது தலைப்பு இல்லையா? அப்ப என்ன, வாழ்க்கை தந்த சேலையா, வாழ்க்கைய கெடுத்த காளையா? உட்கார்ந்து தலைப்பா? உட்கார்ந்து எழுதும் போதே தெரியும். 3 பேரையும் முகத்தையும் பார்த்தா சரியா வேகாத செங்கல் சூளை மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரும் காளை. யார்? இல்ல நீங்க திரும்புங்க. ஜெய்சங்கர் அண்ணன் பார்த்து என்ன சொன்னீங்க? சரியா வேகாத செங்கல் சூளை மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க காளை. செங்கல் சூளன்டிய ஒரு மாடுபிடி வீரரை போய். மாடுபிடி வீரர் நீங்க பாத்தீங்க? புடி மாடு அதானே? புடி மாடு 500 மாடு. நடுவர்களே, வந்து முதல்ல பேசினார்ல லட்சுமி அண்ணா, என்ன பேசினாருக்கா? நீங்க எல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு கோவம் வருதா? என்ன பேசினாரு? வெள்ளையா உள்ள மனைவி வேணா, தொல்லையா உள்ள மனைவி, கூந்தல் நீளமா உள்ள மனைவி, அதாவது கூந்தல் நீளமா உள்ள மனைவி வேணும், வாய் நீளமா மனைவி வேணான்னு. அதுலயே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு 25 வயசு ஆகுது, நான் ஏன் இன்னும் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எப்படி ஆகுங்கிற. மேடைக்கு மேடை இப்படியே பொம்பளை புள்ளிகளை திட்டிட்டு திரி, கடைசி வரைக்கும் நீ ஒரு லேடியோட சுத்த முடியாது, தாடியோட தான் சுத்தணும். பொம்பளை பிள்ளைகளை திட்டினா கல்யாணம் ஆகாதோ? அப்புறம் எப்படி ஆகும்? பொம்பளைய திட்டினா ஒன்னு ஆண்டியா தெரியணும், இல்லனா கல்யாணம் ஆகாம ஏதாவது ஒரு ஆண்டியோட தெரியணும். ஏடா ஆண்டின்னு சொன்னது இத்தனை நான் அப்பே நினைச்சேன். உடல் அழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளைன்னு
பாடின உங்க காலம்லாம் மாறி போச்சு. சரி, இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல எண்ணில்லாத துறையிலையும் இன்னைக்கு பெண்ணில்லாத துறை இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் முன்னேறி இருக்கோம் சார். கண்டிப்பா இப்படித்தான் இருக்க வேணும் இந்த நாட்டுல பாடுறீங்க. 3 வரியில 4 வரியில ஒரு கவிஞன் சொன்னா இன்னைக்கு பெண்கள் எப்படி ஜெயிச்சு உழைச்சு வாழ்க்கையில முன்னேறி இருக்கும் தெரியுமா? 4 வரியில ஒரு கவிஞன் சொன்னா, என் பாட்டியின் கைகளில் அடுப்பை ஊதுவதற்கான ஊதுகோல் இருந்தது, என் அம்மாவின் கைகளில் வீட்டை திறப்பதற்கான திறவுகோல் இருந்தது, என் அக்காவின் கைகளில் ஏட்டை எழுதுவதற்கான எழுதுகோல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய கைகளில் இந்த நாட்டை ஆள்வதற்கான செங்கோல் இருக்குன்னு சொன்னா, பொம்பளைக்கு வீட்டையும் ஆளத் தெரியும், தமிழ் நாட்டையும் ஆளத் தெரியும்னு சொன்னது இந்த காலத்து பெண்கள். கையை தட்டுக்கா. இல்ல உன் பேச்சில அப்படியே எல்லாம் மயங்கி அப்படியே ஆடி போயிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, எப்ப பார்த்தாலும் வந்து பேசும்போது பொண்ணு கூந்தல் நீளமா இருக்கிற பொண்ணு வேணும். எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே பொம்பளைங்களே நீளமா உள்ள பொண்ணு தான் கட்டுவாங்க இந்த மாதிரி. எங்க பொங்கலுக்கு இருங்க ஒரு நிமிஷம் நடுவர் அவர்களே, அப்படியே கூந்தலை திருப்பி காட்டு. ஊரே கேக்குறேன், கூந்தல் நீளமா வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு பொண்ணு கேக்குறீங்கல்ல. சரி, பொண்ணு பார்க்க குடும்பமே வர்றதுக்கா? அன்னைக்கு ஒரு நாள் தான் குடும்பமே குளிக்க வேண்டியது. நம்ம வீட்ல நம்ம அப்பா சம்பாதிச்சு வாங்கின சோபாவிலேயே குடும்பமே வந்து உட்காந்து ஓசி டீ குடிக்க வேண்டியது. குடிச்சிட்டு பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, அதை கூட என்னால பொறுத்துக்க முடியுங்க. முந்தா நாளா எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாருக்கா, சத்தியமா தலை மட்டும்தான் இருக்கு, முடிய காணும். கண்ணு மட்டும்தான் இருக்கு, மொழிய காணும். வாய் மட்டும்தான் இருக்கு, பல்ல காணும். கையை மட்டும்தான் இருக்கு, விரல காணும். ஒரு மனுஷ பிறவியே இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இந்த அழகு புஷ்பத்துக்கு மாப்பிள்ளையா நிறுத்துற காலம் தானே. உடலை பார்க்காதீங்கம்மா, உள்ளத்தை பாருங்கம்மா. ஆமா, உடலை பார்க்காதீங்க, உள்ளத்தை பார்க்காதீங்க. வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனை படணும். நடுவர்களை யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் எந்த மேடை ஏறினாலும் இப்ப பொண்ணு பார்க்க வர்றதை பத்தி பேசினலக்கா, இப்படி ஒரு மாப்பிள்ளைய இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அந்த புள்ளைய பெத்த அம்மா இருக்காங்கல்ல, அதாவது மாமிய கேட்பாங்க, பொண்ணுக்கு ஏன் நெத்தி நீளமா இல்ல, பொண்ணுக்கு ஏன் புருவம் வளைவா இல்ல, பொண்ணுக்கு ஏன் மூக்கு கூற அல்ல, நாக்கு நேரா இல்ல, எனக்கு என்ன கோணவாயாக்கா, எவ்வளவு அழகா இருக்கு என் வாய் இங்க இருந்து பாக்குறதுக்கு, பொண்ணுக்கு ஏன் வாய் நேரா இல்லன்னு கேக்குதுக்கா என்ன பார்த்து. சரி, இவ்வளவு கண்டிஷன் போடுது, இது பெத்து வச்சிருக்க புள்ள நல்லாதான் இருக்குமேன்னு நம்பி நிமிர்ந்து பாக்குறேன்க்கா. சொட்ட மண்ட சொக்கலிங்கம், முட்டை கண்ணு முருகேச, கோணவாய் கோபால், இதெல்லாம் புள்ளையா பெத்து வச்சுக்கிட்டு முடி நீளமா கேக்குது. நான் என்ன கேக்குறேன் நடுவர்களே, என்ன மாதிரி லாங் ஹேர் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி அப்படியே காட்டுங்க, ஊரே பார்க்கட்டும். லாங் ஹேர் லட்சணத்தை பொங்கலுக்கு அடிக்கிற பிரஸ் அப்படியே கட்ட பிரஸ் கட்ட மாதிரி இருக்கு. ஹலோ சார், இதெல்லாம் புதிய ஹேர் ஸ்டைல் சார். இது நிறைய இருந்துச்சு. ஐ ஹேவ் லாங் ஹேர் ஒன்ஸ் அப்பான் எ டைம் சார். உங்களுக்கு தெரியும், உங்களை இன்னைக்கு என்ன பார்க்கறேன் கொடுத்து வெட்டி விட்டேன். காயத்ரி அக்காக்குலாம் போட்டியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தப்பிக்கிறாப்ல. ஆமா நடுவர்களே, எப்ப பார்த்தாலும் பெண்களை இப்படியே சொல்ல வேண்டியது ஒரு மனசாட்சி இருக்கா? சத்தியமா சொல்றேன், பட்டிமன்றத்துக்கு போன் பண்ணி இத்தனை மணிக்கு இங்க வாங்கன்னு சொல்லிட்டார். நானும் அரியலூர்ல பஸ் ஏறி உட்கார்ந்துட்டேன். பஸ்ல என் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிகார என்னையே குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருந்தான். சரி, அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க. குடிகாரனா? குடிகாரர், குடிகாரர். ரெஸ்பெக்ட் முக்கியம் அதானே. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை. இப்படி கிடையாதுமா. உங்களுக்கெல்லாம் யாருங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கு, எங்களுக்கு தான் தெரியும் குடிகாரர்களுடைய அருமை. அப்படியா? அவர்கள்லாம் இன்னைக்கு அவங்க கடமையை செய்யலைன்னா எங்களுக்கெல்லாம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் போக வேண்டியதுதான். அவங்க செய்யற கடமையினாலதான் எங்க வீட்டுல எல்லாம் ஒலை வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அடுத்த குடும்பத்துக்கு ஒலைய வச்சுட்டு உங்க குடும்பத்துல ஒலை கொதிச்சா என்ன? ரொம்ப டீட்டெயிலா போவேனா, யூடியூப் போயிட்டு இருக்கு. நாளைக்கு நடுவர்களே, அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க. நான் கண்டுக்கல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படின்னாரு. எப்படி அவரு அதானே பார்த்தேன். நான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் அரியலூர்ல பிறந்த புள்ள, ஒரு அப்பா அம்மாவால வளர்த்த புள்ள,
ஒரு அப்பா அம்மாவால வளர்க்கப்பட்ட புள்ள. சரி. ஆமா, தமிழ் படிச்ச புள்ள. கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வாந்தி எடுக்கும் போது என்னன்னு கேட்காம எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு மரியாதை தெரியாத புள்ள நான் கிடையாது. நான் கேட்டேன், அண்ணே உனக்கு வாந்தி வர மாதிரி இருந்தா ஏன் ஜன்னல் சீட்டை உனக்கு விட்டு தர, நீ மாறி உட்காருன்னு. இந்த கேள்வியில் ஏதாவது தப்பு இருக்குங்களா? அதுக்கு அந்த என்ன சொன்னாரு, இல்லம்மா இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு நான் மாறி உட்கார்ந்துக்கிறேன், எனக்கு வாந்தி வர மாதிரி தான் இருக்கு, இன்னும் வரலன்னு. சத்தியமா சொல்றேன்க்கா, அரியலூர்ல இருந்து நாகப்பட்டினம் வர 5 மணி நேரமும் அவன் எப்ப வாந்தி எடுப்பான்னு இப்ப நான் அவனை குறுன்னே 5 மணி நேரம் பார்த்துட்டு வரேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு 5 மணி நேரம் குடிகாரம் கூட பஸ்ல டிராவல் பண்ண எனக்கே மூச்சு முட்டுது. வாழ்க்கை முழுக்க ஒரு குடிகாரனை கட்டி டிராவல் பண்றிய அக்கா, உனக்கெல்லாம் இந்த கோயில் பக்கத்துல இன்னொரு கோயில் கட்டணும், இப்ப பெண்கள் கையை தட்டணும். இப்ப நாங்க என்ன அதை வேணும்னு அவசியப்பட்டா குடிக்கிறோம், அந்த பேயை உள்ள இறக்குனாதான் அந்த பிசாசுகளை ஓட்ட முடியும்னு குடிக்கிறோம். ஆமா, இது ஒண்ணு ஆவுனா வேலை செஞ்ச அலுப்புல குடிக்கிறோம், வேலை செஞ்ச அலுப்புல குடிக்கிறோம். நான் சத்தியமா கேக்குறேன், இங்க இத்தனை ஆண்கள் இருக்கீங்க, உழைச்ச அலுப்புல குடிக்கிறீங்களா, பாக்கெட்ல கையில காசு இருக்குன்ற கொழுப்புல குடிக்கிறீங்களா? இது என்னடா ரொம்ப இருக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் இது ஒரு பேச்சு வந்து பேச வேண்டியது. நான் என்ன கேக்குறேன் சார், உண்மையா அண்ணன் வந்து பேசும்போது சொன்னார்ல, அந்த கரன்சி நோட்டு கட்ட கொடுத்தாதான் இன்னைக்கு பொண்டாட்டி மதிக்கிறான்னு பேசுனீங்கல்ல. நகை கேட்கிற புடவை கேட்கிற எவ்வளவு பேசினாங்க சார். நாங்க எதுக்கு சார் எல்லா பெண்களும் நகை கேட்போம்? எதுக்கு கேட்கிறோம்? ஏன் கேட்கிறோம்? எங்களுக்காக கேட்கிறோமா? நாங்க போட்டுட்டு மினுக்கிறதுக்காக நகை கேட்கிறோமா? இல்ல ஊருக்கே நாங்க அழகா தெரியணுங்கிறதுக்காக நகை கேட்கிறோமா? சத்தியமா இல்ல சார். ஒவ்வொரு பொம்பளையும் எதுக்காக தெரியுமா நகை கேட்கிறோம்? காலம் போன காலத்துல 3 முடிச்சு போட்டு கட்டிக்கிட்ட புருஷனுக்கு ஒரு கையோ காலோ ஈத்துக்குச்சுனா, ஒரு கையோ காலோ ஈத்துக்குச்சுனா, தொடங்கி பேசுனதுல இருந்து வாயில இருந்து ஒரு வார்த்தை ஏதாவது நல்ல வார்த்தை வந்திருக்கா? இழுத்துக்கிறது, குட்டிங்கிக்கிறது, கழுத்துல கிடக்கிற செயின், காதுல கிடக்கிற தோடு, கையில கிடக்கிற தங்க வளையல அடகு வச்சாவது கட்டின புருஷனோட உசுர காப்பாத்துற தமிழ் பாரம்பரியம் மிக்க பெண்கள் கையை தட்டுக்கா, தீர்ப்பு தர மாட்டேன், பிச்சை எடுக்க கூடாதுக்கா. அப்புறம் கரன்சி நோட்டு கட்ட கொடுத்தாதான் புருஷனுக்கு மதிப்பு வருது. நான் என்ன கேட்கிறேன், கொரோனா நேரம் 1.5 வருஷம் ஒரு ஆம்பளையும் வீட்டை விட்டு வெளியே போகல. ஒத்த ரூபா ஆம்பளை கையில இருந்து வருமானம் இல்ல, ஒத்த ரூபா சம்பாதிச்சு கொடுக்கலங்கிறதுக்காக 1.5 வருஷமும் உங்களை அடிச்சு துரத்துனமா, மண்டைய உடைச்சமா, இல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்துனமா, இல்ல டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டமா, இல்லனா கடைசியா ரசத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு ஏன் புருஷன் கொரோனால செத்து போயிட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட்ல காசு தான் வாங்கணுமா? அப்படியே கொடுத்துட்டாலும் கொடுப்பாங்க. 1.5 வருஷமா நல்லா தானே சாப்பிட்டீங்க சார், பட்னியை கிடந்தீங்க குடும்பமே. சிறுபானாற்று படையில அழகா சொல்றாங்கக்கா ஒரு பாட்டு, ஒழுகு பசி உழந்த ஒடுங்குனுன் மருங்குள் வழக்கை கிணைமகள் வள்ளுகிர் குறைத்த குப்பை வேளை உப்புளி வந்ததை மடவோர் காட்சி நாணி கடையடைத்து இரும்பேர் ஒக்கலுடன் ஒருங்குடன் மிசையும் அழிபசி வருத்தம் வீடேங்குது. சிறுபனாற்று படையில ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு பாட்டு, ஒரு யாழ் இசைக்க கூடிய பாணனோட வீட்டுல மிக கொடுமையான வறுமை, உப்பு தீரக்கூடாதும்பாங்க. ஒரு வீட்டுல உப்பு தீர்ந்து போச்சு, அந்த அளவுக்கு கொடுமையான வறுமை. ஆனா தன்னுடைய பிள்ளைகளோட பசிய ஆத்தனுமேங்கிற ஒரே காரணத்துக்காக குப்பையில கிடந்த கீரைகளை எல்லாம் பறித்து கொண்டு வந்து உப்பில்லாம அவிச்சு கொடுத்து தன் பிள்ளைகளுக்கு ஊட்டி கொண்டு உப்பில்லாத கீரையை இவன் வீட்டுல சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சா 4 பேர் தாம் புருஷனை தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு தன் பிள்ளைகளுக்கு உப்பில்லாத கீரையை ஊட்டி கொடுத்தா சார். கணவனின் வருமானத்தை விட கட்டிக்கிட்ட புருஷனோட தன்மானம் தான் பெருசுன்னு நினைச்சு வாழுற பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. எனவே நடுவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் ஒரே ஒரு பட்டியலை சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, இன்னைக்கு பொம்பளைங்க என்ன சாதிச்சிட்டீங்க, பொம்பளைங்க என்ன செஞ்சிட்டீங்க, பொம்பளைங்களால என்ன இந்த பூமிக்கு பிரயோஜனம்னு கேக்குறீங்கல்ல, பெண்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, தன் கார் சிலம்பை கத்தி
புள்ளியாக்கி கடட்டிய புரட்சிக்காரி கண்ணகி. எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மான தமிழச்சி மண்டோதரி. தன் பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த ஔவையார். ஈன குலமெனினும் கற்புநெறி காத்த மாதரசி மாதவி. இளமையில் இளமை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை. காதலின் ஞானதீபமாய் சுடர்ந்த அமராவதி. 63 நாயன்மார்களில் ஒரு பெண்ணான காரைக்கால் அம்மை. எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நடந்த கவிப்புலி நச்சல்லை. கணவன் காணா உலகம் காணேன் என கண்கட்டிய காந்தாரி. யமனை புல்லன மிதித்த சத்தியவான் சாவித்ரி. தன்னவனுக்காக இதயம் துடித்திருந்த தமயந்தி. ஒரு தமிழ் சாதனைக்காக திரை மறைவில் இருந்த வள்ளுவன் மனைவி வாசுகி. பொறுமையின் சின்னமாக பேசப்பட்ட சீத்தை. ஒரு பிரிட்டிஷ் பீரங்கியை தன்னுடைய வாளால் உடைத்தெறிந்த ஜான்சி ராணி. திலகம் இழந்த புதவையனினும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள். தான் இறந்து குன்று வரும் நண்டை போல தான் இறந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்த இளஞ்சேர் சென்னி. மும்முடி தேசத்தை அந்த புறத்திலிருந்தே ஆட்சி செய்த குந்தவை. இறைக்காதலில் உயிர் கலந்திருந்த மீரா. ஒரு தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த அன்னை தெரசா. கவிகோவி தென்றலில் கலந்திருந்த சரோஜினி நாயுடு. மூத்திர குழாயந்திய பெரியாருக்கு இரத்த குழாயாய் இருந்த மணியம். காக்கி சட்டையில் போர் புறாவாக சிறகடித்த கிரண் பேடி. ஒரு காலத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையையும் இந்தியாவின் மீது திருப்பி காட்டிய பிஇடி உஷா. நம்பிக்கையில் பொய்க்காலோடு நடனமிடும் சுதா சந்திரன். சோதனை குழாய் குழந்தையில் சாதனை படைத்த பெண்மணி டாக்டர் கமலா. இன்றளவும் புறநானூற்று தாயாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஜர் சரவணனின் தாயார் அமிர்தவள்ளி. ஒவ்வொரு பிள்ளையையும் பெற்றெடுக்க 10 மாதம் உடலோடும் உணர்வோடும் வலியோடும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயினுடைய திருவடிகளையும் காலம் முழுக்க கழுவி குடித்தால் கூட இந்த பெண் சமுதாயத்திற்கு நீங்கள் பட்டிருக்கிற நன்றி கடனை தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் துணை புரிவது வாழ வந்த சேலையே என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.